சட்டியெல்லாம் எடுத்து சாக்கில் போட்டுக்கோ. பாருங்க, உள்ளே வந்து சிப் லைட் வர மாதிரி கேட்டிருந்தாங்க அவுட்ரில். அதாவது ஃபால் சீலிங் மாடலு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த எல்இடி லைட் வந்து அவுட்டரில் வேணும், சிப் லைட்டும் வேணும், அதேமாரி ஃபால் சீலிங்கில் வெளியும் வேணுங்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்தமாரி நாங்கள் வந்து பார்டரை வச்சு அதில் பாருங்கள் காடி எடுத்துகிட்ருக்குறோம். கரெக்டாக லைட் வந்து அந்த இடத்துல ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்படியே சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அடி தள்ளி ஒரு பார் கட்டி அதில் வந்து லைட் வந்து எல்இடி லைட் ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து விட்டுருக்குறோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு சிம்பிளாக கல் ஒட்டாமல் ஃபால் சீலிங் டைப்பில் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து அந்த சிப் லைட்டுக்கு வந்து காடி எடுத்து ஜாயின் பண்ணிருக்குறோம். புரியுதுங்களா? பாருங்கள், ஹோல்ஸ் வந்து இந்த இடத்துல விட்டுருக்குறோம். பார்த்தீங்களா? சிப் லைட்டுக்கு அதேமாதிரியே சிப் லைட்டுக்கும் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்குறோம். எலக்ட்ரீஷியன் வந்து நம்ம கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இந்த வீட்டில் பார்த்திங்களா ப்ளைனாக தான் காங்கிரீட் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்டர் கட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்களா பெருசாக டிவி யூனிட் வந்து ஒன்று வருது, ஷோகேஸு இந்த இடத்துல. அது பின்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது பெட்ரூமில் அப்படி ஃபால் சீலிங்கு பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டு சீலிங்கிலேருந்து பார்த்திங்களா அப்படியே இறங்குற மாதிரி. இதுலேயுமே பார்த்திங்கன்னா 2 பக்கம் 2 லைட்டு கொடுத்துருக்கோம். சென்டர் வந்து டிவி வந்து ஒரு 65 இன்ச்சு வச்சுருக்கோம். இது வந்து பெட்ரூம்பு பாருங்கள், இதில் 2 லைட் கொடுத்துருக்குறோம். இந்த லைட்டு பார்த்திங்க எல்இடிக்கு இங்கே பாருங்கள் ஹோல்ஸ் விட்டுருக்குறோமா, எல்இடிக்கு அப்படியே டேரெக்டாக கனெக்ஷனு. இது பார்த்திங்களா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த பாக்ஸில் ஃபுல்லாக பக்காவாக நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் கூப்பிடணும் அவசியமே இல்லை. நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம். பாருங்கள், இது மாஸ்டர் பெட்ரூம்பு ஃபால் சீலிங் மாடலு. ஆனால் கல் விட்டால் ஒரு 1.5 இன்ச்சு கலவை கணத்துலேயே நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அப்படியே பாருங்கள், டைனிங் ஹால்லையும் கலவை கணத்துலேயே எனக்கு டிசைனாக வேணும்னாங்க. அதேமாரியே பாருங்கள் பண்ணி கொடுத்துக்குறோம். இதில் வந்து எல்இடி எனக்கு அதிகமாக வேணாம்னாங்க. சென்ட்ரு பேன் பாக்ஸ் பார்த்தீங்களா, அங்கே மட்டும் நம்ம வர மாரி பண்ணிருக்குறோம். பாருங்கள், நீட்டாக நம்ம வந்து பண்ணித்தரோம். நம்ம வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்காங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராச்சும்